மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மேஷம்ங்கிற இடம் தான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கு. எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. இவங்க தட்டி முட்டி எப்படியாவது தனக்குரிய ரூட்டை பிடிச்சிருவாங்க, பிரதானமானவர்கள்ங்கிறதுனால. நீங்க மேஷராசிக்காரர்களை பாருங்க, இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை கோழியாவே இருப்பாங்க, யார்கிட்டயா சண்டை போட்டே இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை ஃபைட்டு. இவங்க செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள், சாட்சாத் செவ்வாய் இவங்க தான். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற ஒரு ஆள் இவங்க தான். இவங்க ரொம்ப பிரியமானவங்க, மனசார உயிரை விடுறவங்க, பழகிட்டா இவங்களோட நல்லவங்க கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் இராணுவம், போலீஸு, இந்த மாதிரி ஆட்கள் இவங்க வீட்டிலே இருப்பாங்க அல்லது இவங்களை சுற்றி இருப்பாங்க. இவங்க லோக்கல் ஏரியா ஸ்டேஷனில் ஆரம்பித்து அந்த 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 ஃபுல்லாக அந்த மாவட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லைஃப்பில் ஸ்லோ க்ரோத். எப்பயுமே முதல் 30 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்விங் எடுப்பாங்க. இந்த 30 வயசுக்குள்ளேயே ஃபாரின் போயிட்டு வருவாங்க அல்லது ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க பெரும்பாலும். நீங்கள் வேணால் பாருங்கள், இவங்க எப்பயுமே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க இந்த மேஷம்ங்கிறவங்க.